ஹாய் கைஸ், இப்போ வந்து லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து சாப்பிட போகலான்னு ஒரு பிளான். எங்கே போய்கிட்டு இருக்கோன்னா தாய் ரெஸ்டாரண்ட். ஸோ அங்கே போயிட்டு பிறகு அந்த ஷாப்பை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அண்ட் தென் காட்டுறேன். யார் கூட போகிறேன் அப்படின்னா, இது ஒரு பிக் லேடி பிக் பாஸ் கூட போகிறேன். அதுக்கப்புறம் என்னோட பிக் பாஸுக்கே தாண்டி அவங்களையும் கூட கூட்டு போகிறேன். ஸோ அங்கே போயிட்டு நான் திரும்பியும் உங்களை கூட ட்ரை பண்ணுறேன். இந்த மேப்ஸ்னாலேயே எனக்கு எங்கள் அக்காவுக்கு ரொம்ப சண்டை வருங்க. இப்போ வந்து வளையணுமா இல்லையா அப்படின்றது இந்த கோ டிரைவர்ஸ் படுற கஷ்டம் இருக்க அந்த பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ உங்கள் முகத்தை பாருங்களேன் எவ்வளோ கட்டுக்குள்ள இருக்குன்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா போகிற வழி இப்படி தான் இருக்குது. ஸோ வியூ ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ சாப்பிட்ற இடத்துக்கு வந்தாச்சு. ஓகே, இடத்துக்கு வந்தாச்சு. பாஸ் நடந்து போகிறாங்க. நம்ம அவங்க பின்னாடியே போனால் தான் சேஃபு. ஆட்டோ ஓட்டியாச்சா? ஓகே போகலாம். வணக்கம் சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே உள்ள ஃபிஷ்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி ஃபிஷ் வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. துண்டு போட்டு வைக்கிறதுக்கு இடத்துக்கு வந்து முன்ன போயிட்டாங்க அவங்க. இடத்துக்கு துண்டு போட்டு வச்சிட்டிங்களா? ஒரு ஐட்டத்துக்காக வெயிட் பண்ண இன்னொரு ஐட்டம் வந்துருச்சு. வந்த வேலை முடிஞ்சிச்சு. இந்த கல்லுனால வண்டி ரொம்ப போடுது. அடுத்து யாரும் வந்து சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக வந்து சாப்பிடலாம். ஓகே கைஸ், இப்போ நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு போய்கிட்டு இருக்கோம். அது எங்கன்னா பாஸ் சொல்லுவாங்க. இப்போ அங்கே எதுக்கு போய்கிட்டு இருக்கோம்? டிசைட் சாப்பிட்றதுக்காக வாங்குறதுக்கு. இப்போ தானே லஞ்சு சாப்பிட்டீங்க. டிசைட் வாங்குறதுக்கு இப்போ தான் லஞ்சு சாப்பிட்டோம். அதுவே இங்கே வரைக்கும் இருக்கா? ஸோ வாங்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும். அது எங்கே? சரியா காமி இருக்கா? அது எதுக்கும் ஒரு இன்னொரு இடத்துக்கு போகிறோம். இருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு. ஓகே, வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. ஓகே, இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ வெயிட்டிங். பாஸ் வந்து தேடிட்டு இருக்காங்க என்ன ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதாவது டேக் அவே. ஸோ என்ன சொன்னீங்க? நான் வந்து லோட்டஸ் ஷேக் இல்லை பண்ணலை. லோட்டஸ் ஷேக் அண்ட் அது வந்து ஆமாம் மில்க் ஷேக். ஆமாம் மில்க் ஷேக் கீழே. டேக் அவே. எஸ். நீங்களே பாருங்க அவங்க எவ்வளோ சீரியஸாக இருக்காங்க. இதுதான் அவங்க சீரியஸான ஃபேஸ். வெறும் ஃபுட் தான் ஆர்டர் பண்ணுறாங்க. என்னமோ எக்ஸாம் எழுதுற மாதிரி இவ்வளோ சீரியஸாக இருக்காங்க. குனாஃபா. என்ன குனாஃபா? இனிப்பு இனிப்பு சீனி. எங்கே சாப்பிட்டு பேக் பண்ணுங்க பார்ப்போம்.
நமுத்து போச்சா? ஓ மை காட், கூப்பிட்டு சொல்லு. நமுத்து போச்சு, கிரன்ச்சியா இல்ல. கிரன்ச்சியா இல்ல. ஓகே, பார்த்துக்கோங்க, கிரன்ச்சியா இல்லையா. ஸோ குணப்பா சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன், இந்த கடைக்கு வராங்க. ஏன்னா குணப்பா கிரன்ச்சியாவே இல்லை. டேஸ்ட்டு I would give 5 out of 10. 5. ஓகே ஓகே. சண்டே காலைகளுக்கு வந்திருக்கோம் பழம் வாங்குறதுக்கு. எதுக்குன்னா ஃப்ரூட் ஜூஸ்க்கு பழம் வாங்கணும் கொஞ்சம். பார்த்தீங்களா, இப்போ கூட போஸ்ட் தான் பண்ணி நடக்கிறாங்க. ஓகே, மேலே போனோமா கீழே போனோமான்னு தெரியல, கொஞ்சம் சத்தமாக இருக்கும். கீழே காசு எடுத்துங்களா? இதெல்லாம் கஜல் எல்லாமே ரொம்ப இருக்கு. இப்ப யாருக்காக நீங்க இதெல்லாம் வாங்குறீங்க? அதாவது இந்த டாய்ஸ் ஷாப்லாம் பார்த்தா எங்க அம்மாக்கு வந்து ரொம்ப இஷ்டம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்க எடுங்க. எனக்கு கூட தான் இது பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். வாங்கி இது கொஞ்சம் நல்லா இல்லை, திரும்பி வைக்க கூட முடியல. ஆமாமா, இந்த வேற உள்ளுக்கு ஏற்றி விட ஆரம்பிச்சு. பாருங்க, அடுத்த விளையாடி ஜாமா ஒருத்தவங்க எடுத்துட்டாங்க. பாருங்க, நீங்க கேட்டதெல்லாம் இங்கதான் இருக்கு. லோரி, காடி, இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுல கொடுத்துருவீங்க. வீடு என்ன ஆக போதும். அதான் நான் பழம் வாங்கணும்னு வந்தேன். அந்த கடையை தவிர மற்ற கடையில எல்லாம் பூந்துட்டு இருக்கோம். இங்க பாருங்க, ரேஸ் கார்டு எல்லாம் இருக்கு.